எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நான் தமிழரசு, இங்கிலீஷ் டீச்சர். ஒரு மோர் தேன் 16 இயர்ஸாக வந்துட்டு நான் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கேங்க. ஸோ இது வந்துட்டு எம்பத்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த சேனலில் எம்பத்தி இங்கிலீஷ் இந்த தமிழரசு உங்களுக்காக வந்துட்டு என்னென்ன இந்த இதில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ஓரியன்டாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. இந்த எம்பத்தி இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசில் வந்துட்டு இங்கிலீஷை எப்படி கற்றுக்கணும், எந்த மாதிரி கொண்டு போனோம், உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களில் இங்கிலீஷில் ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துட்டு இதில் போட போகிறோங்க. இது வந்துட்டு யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தை அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து ப்ளஸ் வந்துட்டு படிக்க முடியல, அந்த வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது, அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸாக எப்படி ரீட் பண்ணுறது, அது வந்துட்டு அந்த LSRW எப்படி வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போட போகிறோம். அடுத்து வந்துட்டு ஓகேப்பா ரீடிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு கிராமர் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பேசிக் கிராமர்லேருந்து ஹை லெவல் கிராமர் வரைக்கும், ஐ மீன் பேசிக் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் லெவலில், எலிமெண்ட்ரி லெவல் ஸ்கூல் லெவலில் வந்துட்டு இருக்கிற கிராமர்லேருந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற கிராமர் பார்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு அழகாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறோங்க. அடுத்து வந்துட்டு வேலைக்கு போயாச்சு, அவங்களுக்கு வந்துட்டு ப்ரமோஷனுக்காக இங்கிலீஷ் பேச வேணும் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதில் சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் மேக்கிங் எப்படி, சின்ன சின்ன ஃப்ரீயான ஒரு சில சிம்பிளான வேர்ட்ஸை வச்சு நம்ம எப்படி அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி இங்கிலீஷில் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொண்டு போக போகிறாங்க. இது வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். வேலைக்கு போயிட்டு ப்ரமோஷன் வேணும் ஆனால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இல்லை அப்படின்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கில் வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படும், அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு A to Z நம்ம எம்பத்தி இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள் மனசில் இங்கிலீஷை பற்றின என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்குங்க. ஸோ இதுதான் எம்பத்தி இங்கிலீஷ். இந்த எம்பத்தி இங்கிலீஷில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு தான் வந்துட்டு இந்த இன்ட்ரோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு தரேன். இதுக்கு அடுத்து டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி கிராமர், எப்படி வொக்காபுலரிஸ், எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி பேசுறது, இந்த மாதிரி வந்துட்டு ஸோ மெனி ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும் போது இந்த எம்பத்தி இங்கிலீஷோட வாங்க, எல்லாரும் சேர்ந்து வளரலாம். இதில் வந்துட்டு எம்பத்தி இங்கிலீஷ் அப்படிங்கிறது இன்ஸ்டாலையும் வரப்போகுது, யூடியூப் சேனல்லையும் வரப்போகுது, ஃபேஸ்புக்கில் இருக்க போகுதுங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது அவைலபிள். ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளை வந்துட்டு தொடர்ந்து நம்மளோட பயணிங்க. கண்டிப்பாக நீங்களும் வளரலாம், நம்மளும் வளரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்ந்து வளருவோம். வணக்கம்.